ரட்டே ரட்டே ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு என்ன காரில் போயிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானு வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. போகிற வர வண்டிக்கெலாம் வழி விட்டு. இப்போ எங்கே வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன்டா. ஆமாண்டா, ஜாமாலாம் சேஃப்டாக சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரோம் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. நாங்கள் பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்காக ஓட்டு. என்னடா நீ நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சொல்றேன்ல. நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள அவசரம் புரியாம போயிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? நீ இப்போ உயிர் போகிற மாதிரி தட்டின? இங்க பாரு மாப்பிள, கஷ்டப்பட்டு ஏத்திட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏற்றலாம்டா. இருக்கும் மாப்பிள. நல்லா ஏற்றுவ. அப்பா வீட்டில் இருக்கார்ல. மட்டும் நல்லா கனவா இருண்ணே. நீ மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டை போறேல. மாப்பிள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்சா சும்மாவா இருப்ப? கடையை மூடிடுவான் மாப்பிள. அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நீயும் எவ்வளோதான் செலவு பண்ணுவேன். ஆமாம் ரொம்ப தான் அக்கறை உனக்கு. கொடுத்து விட்றாமாப்ல. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சாங்களா? அதான் வர்ற வழியில டோல்கேட்ங்க பரல இருக்கிற ரூபாயெல்லாம் புடிங்கிட்டு விட்டாங்களா மாப்ள. ஷோ, சரக்கை ஏற்றிட்டு வர செலவை விட உங்களுக்குலாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள. கல்யாண தாலி எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழி விட்டானுங்க, மருந்தவன் இல்லை செத்துருவானே. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே. சீக்கிரம் வாடா, லேட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறத விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு, பத்திரம். பத்திரமா வளர்ந்த மாதிரி வந்து போனோமா. பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்த ஒளி விட்டு கொடுத்துட்டு சரிப்பா. அப்புறம் நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டே பொம்மை, புது ஊர் புது இடம், ஒரு நாள் கூட இல்லப்பா, ஊர்ல லோடு ஏற்றணும். அப்பா வேற தனியா கஷ்டப்படுவாரு. ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்கள் சுருக்கி நட்டின்னு கூப்பிடுறோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுறியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பார்த்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் குறைச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வாசிக்கம் டிவி. வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசு தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க, டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. உழைக்கிறானோ அவ்வளவு நடேசா, வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா, டேய், இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா? ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ? சரி, அப்புறம் பேசுவோம். வேலை பார்க்கறவங்க யாரா இவன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மளை பார்த்ததுன்னா சரித்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க. எப்படி வரேன். அதிகாலை பார்க்க முடியும்? கரெக்டா சொன்னம்மா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும், உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஹை ஸ்கூல்ல சேர்த்தேன், டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்தேன், லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியாடா? அது வாலிப வயசு. அவன் காலை புடிச்சு இவன் காலை புடிச்சு உனக்காக அரைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய், எங்கடா போற?
நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. என்னவாப்ல இன்னும் ஊருக்கு போல? நீ படிக்க என்னடா பண்ற? போயிட்ட, அவன் இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். விடி விட இதே பஸ் ஸ்டாண்டில் படுத்துங்க தெரியுமா? ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்க. கோச்சுக்காத, டீ சொல்லு. அண்ணே டீ. வெல்கம் பேக் டு வணக்கம் நெல்லை. யாரு? அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். யார் மாப்பிள்ள அது? பல நல்ல கருத்துக்களை இதுதான் மாப்பிள்ள காலங்காத்தால டிவியில் வந்து டார்ச்சர் பண்ணிருக்கான். டார்ச்சர் பண்றாங்க. காலத்து இளைஞர்களோட நட்பை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? இந்த காலத்து நட்பு எல்லாமே பாரும் பீரும் தாமா. மச்சான் இங்க இருக்கியா அங்க வந்துருங்க, அங்க இருக்கியா இங்க வந்துருங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல தாமா இவரோட பாசம் எல்லாம். சரியா சொன்னீங்க சார். இத தாமா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். கேட்டியா மாப்பிள்ள? என்னதான் சொல்றான். இந்த மாதிரி நட்பெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வாரீங்க. இப்ப வேற ஏற்றி விடுற. இப்ப பாரு வேடிக்கை. ஹலோ ஹலோ. நேர் லைன்ல இருக்காரு. ஹலோ. லைன்ல இல்ல, தனியா தான் நிக்கிறேன். நேர் நல்ல சிரிப்பா நீ காட்டுறாரு. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இருக்கிற இடத்த சொன்னா இருட்டுக்கு அல்வாவா தருவீங்க? மறுபடியும் சிரிப்பா நீ காட்டுறாரு. அது சரி, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ஆட்டோகிராஃபா? எதுக்கு? மாப்பிள்ள குடு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இப்பெல்லாம் இந்த மாதிரி டிவியில் பேசுகிறவங்க தான் ஹீரோயின் ஆடுறாங்க. நாளைக்கு நீங்களும் நஸ்ரியா, ஸ்ரீயா, இல்லையா மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் தேடுவோம்? சரி, நீங்க சார் கிட்ட பேசுங்க. நீயே பேசு. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். காலையில் 5 மணிக்கு இளைஞர்கள் எழுந்திருக்குன்னு சொன்னீங்களாமே, எப்படி சார் எங்களால் முடியும்? பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கு நைட் 8 மணி ஆகிடுது. உலக விஷயம் பேச இடமில்லாதனால தானே நாங்கள் பாருக்கு போகிறோம். பாருக்கு போய் சரக்கு சொன்னால் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஐஸ் வாட்டர் கேட்டால் ஆர்டினரி வாட்டர் கொடுக்குறாங்க. நெய் மீன் கேட்டால் அவியாத கடலை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி சரக்கு அடித்து ஊறுகாயை வாயில் வைக்க 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கிளம்பலான்னா ஒளிஞ்சிருக்கிற போலீஸ் ஓடி வந்து பிடிக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்க நைட்டு 2 மணி ஆயிடுது. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் 5 மணிக்கு எழுந்திரிக்கோம்? கரெக்டாக சொன்னோம். ஒரு இந்திய வாலிபன் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. சார், அவர் ஏதோ கிண்டல் பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தாம்மா இருக்கணும் இந்த இளைஞர். வெளிப்படையா ஒளிவு முறை நீ பேசு. நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன சார் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும்ன்றீங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் விக்குக்குள்ள மண்டையை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. மாப்பிள்ள, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இதுக்கு மேல அவன் டிவியில பேட்டி கொடுப்பான்ற சோப்பா தலையா. ஐயா, வந்திலிருந்து ஊர்ல இருக்கிற கம்பெனிலேயே விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, பையனை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து உள்ளான் தான். அதுக்கு என்னய்யா, வெள்ளு அரசெல்லாம் நம்ம லிமிட்ல தான் இருக்கு. அது இல்லை பாவத்து, தொழிலை கற்றுக்கிட்டு சுயமாக சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சா பார்த்து. சரிங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது நல்ல கம்பெனி சொல்றீங்க. மதுரமுத்து வா. என்னையா புதுசா வந்த எஸ்ஐ கூட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயாவோட பையன் வேலை விஷயமா இருக்கிற நல்ல கம்பெனி பத்தி விசாரிச்சிருந்தாருயா. பையன் என்ன படிச்சிருக்கான்? BA சார். சரி, மேகான்னு ஒரு கம்பெனி இருக்கு, சொல்லி விடுறேன். பையனை போய் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். மதுரமுத்து ஐயா, வாகேடி முக்கில் ஆக்சிடென்ட் ஆகி ஐகுரண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல, அந்த பையன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி, வண்டியடு. ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன், உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்னப்பா? நெல்லையப்பர் தேரோட்டம் வரப்போதான், இருந்து பார்த்துட்டு வர சொல்றாரு மாப்பிள்ள. பாத்துறோம். நடேசா, இந்தா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. மாப்பிள்ள, சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கோல மறியல். மாப்பிள்ள, அங்க பாரு. மேடம், இந்த கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்பிள்ள, டிவில கலாய்ச்சு. இந்த கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா? நீ பண்ணாம விடக்கூடாது மாப்பிள்ள. இந்த கோலம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க.
இத யாரு போட்டது? நான் போட்டேன் மேடம். நீங்க தானா? Thank you, வெரி madam. குட்கா. ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. ஹாய் வணக்கம் நன்றி. அக்கா இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள தயங்குற கேட்டுரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்போ இல்லை, நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லைனா மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்கே போய் தேடுவேன்? நம்புறியா மாப்பிள்ள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவியில் கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சா? தெரியுது. ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பரமாப்ல தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஹலோ, பையன் இல்ல, நான் பொண்ணு. பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்பிள்ள? ஒண்ணு. ஹலோ, கேமரா தூக்குறதுலேருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்கள் மட்டும் உங்கள் வேலையை செய்யக்கூடாதா? மாப்பிள்ள, இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னம்மா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரைச்சல் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? வணக்கம் கன்னியாகுமரியா? இல்ல, தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு. ஜட்ஜு மட்டும் இல்ல, கிரிமினல் லாயர் வேற. ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜு. ஓஹோ, இப்போ லாயரு ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்பிள்ள வில்லங்கத்தில் இருக்கிற டைம் ஆச்சு, கிளம்பி அப்படிங்கிற? கிளம்பிடுவோம். போற போக்கு சரியில்லை. ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு. நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணு. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. என்னடா நடக்கும்? பண்ணாதான் மாப்பிள்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பாட்டு அந்த ஹெல்மெட் அட்ரஸ் கேட்போம். யாரு இவங்கிட்டியா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு வாரேண்ணே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராய்க்கு இல்லம்மா, சாவு கிராய்க்கு. சாவு கிராய்க்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுங்களா? ராசாத்தி என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா நான்? ஓவரா பண்றான் அந்த காக்கா மண்டைய. என்ன சத்தம்? புருஷனா இல்லையா பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்பிள்ள, இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல, ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓடா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸை கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடுல பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோன்னா ஒரு ரோடு கட்டாகும், அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாய்க்கா மேடு வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல, யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்பிள்ள, இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா? நேரா போன்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்பிள்ள. மேடம், ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. உட்காருங்க, இப்போ எம்டி வந்துருவாரு. சரிங்க. உட்காருவோம். மாப்பிள்ள, எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமாக்கிடுறா. என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு? என்னடா இருந்தாலும் வந்திருக்கான். கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற? கொண்டா. மேடம், இவர் யாரு? இவர் தான் எங்க முதலாளி. மாப்பிள்ள, நீ கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. ஃபோன்ல பேசினது நாம தானே, தெரியவா போகுது? அப்படிங்கிற. ஹலோ, ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தி பிள்ளையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமாம் சார். சொன்ன இடத்துக்குலாம் கரெக்டாக லோடு அனுப்பு, நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா, சொல்லு. அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்த? +2 சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பற்றி நீ என்ன நினைக்க?
மேலே என்ன தெரியுது? உங்க கம்பெனி ஆயிலை பத்தி உங்க தலைமுறை போட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்ல, நீங்க மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. சார் ஆமாப்ல சரியான பாம்பா இருப்பான். அடி அடிக்கிறா. மேடம், நீங்களும் உங்க கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல இல்ல. அதான் நான் பார்த்தேன். ஐயா உள்ள சக்கரை ஜாஸ்தி. தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம். என்னமா இருக்கானுங்க? இந்த அப்படிங்க. இந்த மாப்ள. சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. உண்டெல்லாம் போட்டுருக்காங்க. கையை கட்டி சாம்பார். ஏய் கமலானண்டா. என்னப்பா எங்க நிக்கிறீங்க? பக்கத்துல ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் செல்லமுத்துக்கு தெரிஞ்சவர் தான். சொல்லட்டுமா? இல்லைண்ணா வேணாண்ணா. சரி சரி வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்கிறேன்ல, அந்த வண்டியில் இரு. சரி நீங்கள் முன்னால் போங்க, நான் வண்டி எடுத்து வந்துடுறேண்ணே. சரி பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காது. கலை யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருப்பா. வந்துடுறேங்க. என்ன அப்படி பாக்குற? யாருன்னு தெரியுதா? தெரியுமே, ரொம்ப நல்லாவே தெரியும். ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஊரு பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. இதுல வேற இடஒதுக்கீடா சம உரிமையா போல வேற போடணுமா? போதும் நீ. சரி விடுமா. அங்க பாருங்க ஒருத்தனை தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க. இவனடா புக்கியே தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான். இங்க தாண்டி இருக்காரு. பேசிடலாமா? மாப்பிள்ள ஏன் ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போற போக்குல உனக்கு ஆள் செட் ஆயிடும் போல. ஒரு மாதிரியாவே நடக்குது. ஆமா மாப்பிள்ள, அவங்க என்கிட்ட ஏதோ பேச வராங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? இல்ல மாப்பிள்ள, என் பர்சனாலிட்டி அப்படி தான். யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா? ஸ்மார்ட்டா இருக்காருல்ல. இவன் என் ஃப்ரெண்டு. சரி. பேர் அருந்ததி. இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும். இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் நானே சொல்றேன். அது வந்து சொல்லுங்க. அது வந்து இவளுக்கு உங்களை பார்த்தா பார்த்தா பரவாயில்ல சொல்லுங்க. செத்து போன சித்தப்பா மாதிரியே இருக்கும். நல்ல வேலை மாப்பிள்ள பக்கத்துல இல்ல. என்ன மாப்பிள்ள பர்சனாலிட்டி? அன்னைக்கு முத பார்க்கும்போது லுங்கி கட்டிட்டு வந்தீங்கல்ல, லுங்கியில் அவங்க சித்தப்பாவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர முடியுமா? கூட்டிட்டு போங்க. போமாப்ல. எங்க சித்தி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க சித்தி பேர் என்ன? ராசாத்தி. ஓ போமா போமா போ சொல்றல. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஏன்டி இப்படி கோவப்படுறாரு? நான் சித்தி பேரை எங்க போனாலும் இந்த ராசாத்தி உன விட மாட்டோமாப்ல. உன் பர்சனாலிட்டிக்கு இதை விட நல்ல பொண்ணுங்கெல்லாம் கிடைப்பாங்க மாப்ள. ஃபீல் பண்ணாத, ஊருக்கே போய் ஃப்ரீயா விடுறா. ஏய் வந்துட்டாடா. ஏய் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி வலிகிறான் பார். சரி கண்டுக்காம வா. கூட ஒருத்தர் இருக்கான் பார். மாப்பிள்ள என்னையாவது செத்து போன சித்தப்பா மாதிரின்னு சொன்னா இவ உன்னை என்ன சொல்ல போறாளோ? டிவி அக்காடா. அக்கா என்னடா? காலையில நீங்க டிவில வணக்கம் நிலை ப்ரோக்ராம்ல வரங்க தானே? ஆமா. நான் கூட ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவேங்கா. அப்படியா? எங்க பண்ணு. மூச்சு முண்டையில சுருங்குது. ஒண்ணு நம்ம கேல கிருங்குது. ஆனா நீ கிட்ட வந்தா மட்டும் டருங்குது. வரட்டுமா? அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. ஆட்டோகிராஃபா? இல்ல இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாளைக்கு ஸ்ரேயா நஸ்ரேயா மாரி பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா உங்களை எங்க போய் தேடுறது?
அடப்பாவி சாரா மட்டையை கழிச்சிட்டானே. அங்கதான் மூட்ரா. அக்கா ஆட்டோகிராஃப் போடுங்கக்கா. என்னக்கா பேட்டே இருக்கீங்க? இந்த லோக்கல் சேனல்ல வேலை பார்த்துக்கிட்டு என்ன அழுத்தழுத்திக்கிறா இவெல்லாம் ஹீரோ நாய் விளங்குமா? வாங்கடா போலாம். மாப்பிள்ள கவுத்துட்டாளா? எனக்காவது பல்பு, உனக்கு டியூப் லைட்ரா. ஆட்டோகிராஃப் கேட்டு ஆட்டை கலைச்சிட்டாங்களா மச்சான்? நானாவது அவுட்டு, நீ டக் அவுட்ரா. மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்க வரும்போது ஸ்டெப்னி எதுக்கு? ஸ்டெப்னியா 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 ஸ்டெப்னியா. இப்போ நட்புங்கிறது லவ்வர் வரைக்கும் தானா?